பிகாம்ல வந்து நெறைய சின்ன சின்ன டிவிஷன்ஸ்லாம் இருக்கு. இன் ஜெனரல் நம்ம வந்து பிகாம் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அண்ட் இப்போ பிகாம்க்கு டிமாண்ட் இருக்கா சார்? சார் இப்போ இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிறதுலே காலேஜஸ்ல வந்து பயங்கர குயிக் சீட் வந்து ஃபில் ஆகுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிகாம் தான். பிகாம் தான். பிகாம் இப்போ தான். இப்போவும் அதான். பிகாம் வந்து உங்களுக்கு சீட்டே கிடைக்காது. பெரிய பெரிய காலேஜ்லாம் பிகாம்லாம் சீட்டே கிடைக்காது. நீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்க, அது கொஞ்சம் ஈஸியா இருக்குதான்னு என்னன்னு தெரியல. ஏன்னா காமர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரே ஆப்ஷன் மாதிரி போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பிகாம் ஜென்ரல், பிகாம் ப்ரொஃபஷனல், பிகாம் வந்து அந்த பிகாம், பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம் அதான் பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் சிஏ. சிஏ அதான் பிகாம் சிஏன்னு போட்டுட்டுருவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, சார்ட்டர்ட் அக்கவுண்ட். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இந்த மாதிரி நிறைய வேரியஸ் டிவிஷன்ஸ் வந்து என் கூட ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சவங்களே என் கிளாஸ்மேட்ஸே பிகாம்க்குலாம் கேட்டு மாறிட்டாங்க. ஐயோ சார், சயின்ஸ் குரூப் எல்லாம் வந்து இப்போ காமர்ஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க, பிகாம்க்கு வந்துட்டு இருக்காங்க. அது ஏன் வராங்கன்னு தெரியல. என்னன்னு காரணமே புரியல. எதுக்காண்டி அவ்வளோ ஈஸியா படிக்கிறாங்களா என்னதுன்னு தெரியல. என்ன நினைக்க இவ்வளோக்குள்ள இது வரவங்களுக்கு வந்து சயின்ஸ் குரூப் முடிச்சுட்டு சிஏக்கு வரியா தப்பு கிடையாது, சிஎம்ஏக்கு வரியா தப்பு கிடையாது, பிகாம்க்கு எதுக்கு வராங்கன்னு எனக்கு அந்த லாஜிக் புரியல. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நான் எனக்கு ஒரு காலேஜில் வந்து அன்னைக்கு ஒரு ஹெச்ஓடி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, ஷேக் நாங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் பிகாம் சீட் கொடுக்கூடானே முடிவு பண்ணிட்டோம். அவ்வளோ டிமாண்ட்ல போயிட்டு இருக்குதான். அவ்வளோ டிமாண்டில் பிகாம் வந்து போய்கிட்டு இருக்குது. ஆனால் அவ்வளோ டிமாண்டுக்கு ஏற்றப்பல வெளியில் வேலை வாய்ப்புகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கே வந்து புரிய மாட்டேங்குது. அதுதான் ரியல் கொஸ்டின். இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம படிக்கிற படிப்பு வந்து பின்னாடி வந்து நமக்கு வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 100ல் ஒரு 2% மக்கள் தான் வந்து அந்த படித்ததுக்கு உண்டான வேலைகள் பண்ணுறாங்க. மற்றபடி அவங்க வெளியில் வந்து வேலையை கற்றுக்கிட்டு தான் திரும்ப உள்ள போகிறாங்க. இப்போது நீங்கள் ஒரு பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா சார், பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு ஏதோ ஸ்கூலில் டீச்சராட்டு அது இதுன்னு போயிட முடியுது. நம்மளால் ஏதோ ஒரு இதுக்கு பண்ண முடியுது. இங்கே நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு வெளியில் வரீங்க அப்படின்னு நினைக்க கணக்கு எழுத போகணும், அக்கௌண்ட்ஸை பார்க்கணும், அந்த மாதிரி தான் நம்ம யோசிப்போம் இல்லையா? அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் படிப்போம். ஆனால் அந்த அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் தனியாட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் படித்தா தான் உங்களை உள்ளே கூட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டேலி. இப்போ நான் ஒரு பிகாம் கிராஜுவேட்டே எடுக்கிறேன் சார். டேலி தெரியாத பிகாம் கிராஜுவேட் எடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? பிரயோஜனமே கிடையாது. ஸோ அவன் டேலி தனியாக படித்தாகணும். ஒரு ஜிஎஸ்டி ஃபைலிங்னா பேசிக் ஜிஎஸ்டி ஃபைலிங் தெரிஞ்சாகணும். அதெல்லாம் வந்து கோர்ஸில் இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. அவங்க படிக்கிறாங்க, ஆனால் இந்த ஃபைலிங்கோ இல்லாட்டி வந்து டைரக்ட் டேக்ஸ் அந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கோ எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து ஒரு வருஷமாவது என்ன பண்ணுவோம், திரும்ப ஒரு வாட்டி